விஜய் வந்து ஒரு டென்ஷனோடயே வண்டி ஓட்டின்னு போறாரு. இந்த மாரி காவேரி குரல ஃபோன்ல கேட்டுட்டு அவரால தாங்கிக்கவே முடியல. கண்டிப்பா அது காவேரியோட குரலு தான். காவேரி எப்படி ஃபோன்ல பேச முடியும்? ஒண்ணும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அடுத்து வந்து ஸ்கூல் வந்தோனே வந்து விஜய் வந்து என் குழந்தைய பார்க்கணும். இந்த மாரி அம்மு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். அவங்க கிளாஸ் மிஸ் அவள வந்து பார்த்துக்கிறாங்க. அதனால அங்க இருக்காங்க சார். நீங்க போய் பாருங்க அப்படின்னோனே நேரா போறாரு. பார்த்தா வந்து காவேரி வந்து குழந்தைய மடியில வந்து படுக்க வச்சுட்டு அப்படியே தூங்க வச்சுட்டுருக்காங்க. தட்டி குடுத்துட்டு அப்படியே வந்து தூங்க வச்சுட்டுருக்காங்க. அத பார்த்து விஜய் ஒரு நிமிஷம் தன்னையே மறந்துடுறாரு. ஒண்ணுமே புரியல விஜய்க்கு. என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படியே வராரு. சார் நீங்க அம்முவோட அப்பா தானே அப்படின்னோனே, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சார் திடீர்னு வந்து விளையாடும்போது அடிபட்டுடுச்சு. அதனால வந்து குழந்தை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்துருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்ல சார். சின்ன அடி தான் சார். முட்டியில தான் பட்டுருக்கு. அதனால நீங்க கூட்டிட்டு போங்க. முக்கியமான விஷயம் சார். குழந்தைய எழுப்பாம கூட்டிட்டு போங்க. ஏன்னா அவ இப்ப தான் வந்து சமாதானம் ஆகி தூங்க ஆரம்பிச்சா. ரொம்ப வந்து பயந்துட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க. காவேரி பார்த்துட்டு குழந்தையும் பார்க்காம அப்படியே காவேரி பார்த்துட்டு இருக்காரு விஜய். ஒண்ணுமே புரியல. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ண வராரு. உடனே காவேரி வந்து சார் குழந்தை இங்க இருக்கு சார் அப்படின்னோனே, அப்படியே ஒண்ணும் புரியாம அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஒண்ணுமே புரியல விஜய்க்கு. ஏன் காவேரி நம்மள வச்சு விலகி போறா? ஏன் காவேரி நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறான்னு ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து காவேரி அப்படி சொல்றதுக்குள்ளயுமே இன்னொரு மிஸ் வந்துடுறாங்க. மிஸ் கிளாஸ்ல வந்து ஒரு பையன் வந்து கொஞ்சம் சேட்டை பண்றான் மிஸ். நீங்க வாங்க உங்களுக்கு நான் வேற கிளாஸ்க்கு போணும் அப்படின்னா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் பார்த்துக்குங்க. குழந்தை கொஞ்சம் பயந்துட்டா சார். அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா பார்த்துங்க சார். சார் வீட்டுக்கு போகணுன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு. ஏன் காவேரி நம்மகிட்ட இப்படி பேசுறா? ஏன் சார்ன்னு சொல்லிட்டு பேசுறா? ஏன் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறா? ஒரு வேளை இவ காவேரி இல்லையா? அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. அப்போ இன்னொரு மிஸ் போறாங்க. மிஸ் அந்த மிஸ் பேரு காவேரி அப்படின்றாங்க. மிஸ் காவேரி அப்படின்றாங்க. காவேரியா? அப்ப பேரும் கரெக்ட்டா தானே இருக்கு. அப்ப ஏன் காவேரி தானா? அப்ப ஏன் என்ன அடையாளம் தெரியல? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே குழந்தை பக்கத்துல உட்காந்துடுறாரு விஜய். குழந்தை அப்படியே தூங்கிட்டு இருக்கா. குழந்தைய பார்த்துட்டு அப்படியே வருடி குடுக்குறாரு. ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காவேரி நம்மகிட்ட பேசல? இந்த காவேரி தானா? காவேரி நேரம் என்னோட காவேரி அந்த ஓடி வந்து என்கிட்ட கட்டி பிடிச்சு என்கிட்ட பேசியிருப்பாளே. ஏன் என்கிட்ட பேசல? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அப்ப அந்த ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் அவங்க சொன்னது எல்லா விஷயமும் விஜய்க்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. காவேரி உண்மையிலேயே வந்து இந்த உலகத்தை விட்டு போல. ஆனா உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. காவேரிக்கு எல்லாம் மறந்துருக்கு. நம்மளையும் மறந்துட்டுருக்கா. டோட்டலா அந்த ஆக்சிடென்ட்ல எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கா. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து விஜய் வந்து அப்படியே வந்து யோசனை பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. உடனே வந்து விஜய் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. பாவம் என் காவேரி எல்லாரையும் மறந்துட்டு குழந்தையும் மறந்துட்டு புருஷனையும் மறந்துட்டு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிலைமை நினச்சி ரொம்ப தாங்கிக்கவே முடியல விஜயால. அப்படியே யோசனை பண்ணிகிட்டே வந்து குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வந்து வராரு. அப்போ காவேரி வந்து ஸ்கூலில் வந்து அந்த கிளாஸ் ரூமில் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு காவேரியை. அந்த ஜன்னல் பக்கமாக பார்த்துட்டே இருக்காரு. தாங்கிக்கவே முடியல. காவேரி வந்து இயல்பாக இருக்கிறதும் எல்லாத்தையும் மறந்து இருக்கிறதையும் பார்த்துட்டு விஜயால் தாங்கிக்க முடியாமல் அப்படியே மனசு அப்படியே நொறுங்கி போகுது விஜய்க்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தைய கூட்டிகிட்டு அப்படியே வந்து தூக்கிக்கிட்டு அந்த எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்புறாரு. அப்போ கரெக்டாக காவேரி ஓடி வராங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னோடனே அப்படியே தூக்கி வாரி போடுது விஜய்க்கு. அப்படியே காவேரியை பார்த்துட்டு கண்ணீரோடு நிற்கிறார் விஜய். சார் பார்த்துங்க சார் அம்முவை. வீட்டுக்கு போகணுன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கள் சார். அம்மு எழுந்தோடனே அவளுக்கு ஒன்றும் ஆகாது சார். எனக்கு தெரியும் சார். நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கேன் சார். சார் இந்த ஆயில்மெண்ட்டை போடுங்க சார். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷனும் பண்ணிவிடுங்க சார் உங்களால் முடிஞ்சா அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எதுவுமே பண்ண வேணாம் சார் அப்படி சொல்லி என்னென்னமோ சொல்லிகிட்டே போகிறாங்க. அம்மா அப்படியே பார்க்குறாங்க. வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா வந்து குழந்தையோட தலையில் வந்து வச்சு கையை வச்சு அப்படியே வந்து வருடி கொடுக்குறாங்க காவேரி. பாவம் சார் ரொம்ப பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஒன்றுமே புரியல. தன்னோட குழந்தைக்கு யாருன்னே அவள் தெரியாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண்ணீரோடு அங்கேருந்து கிளம்பி சைலண்ட்டாக போகிறாரு விஜய். இங்கே காவேரி அப்படியே நிற்கிறாங்க. காவேரி திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. என்னாச்சு இவருக்கு? இவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார் போட்டுருக்குது. குழந்தை அடிபட்டோன்னே ரொம்ப பாசம் இருக்கும் போட்டுருக்குது. பாவம் இல்லை, தாய் இல்லாத பொண்ணு இல்லை, அதான் அவர் பதறி போகிறார் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு காவேரி போகிறாங்க. இங்கே விஜயால் தாங்கிக்க முடியாமல் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. வண்டி ஓட்டவே முடியல விஜயால். என் காவேரி இந்த உலகத்தில் இருக்கா? எனக்கு இது போதும். ஆனால் காவேரி இந்த நிலமையில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு.